வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இஃப் ஃபார்முலா பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல்னு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற திரையில் பாருங்கள், காலம் ஏல ஸ்டூடெண்ட் நேம்னு இருக்குது. இங்கிட்டு சப்ஜெக்ட் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். ஸோ 5 ஸ்டூடெண்ட்டு என்னென்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னு ஒரு டேபிள், டோட்டல் மார்க்ஸு. இவங்க பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற மாதிரியே ஒரு நமக்கு தேவை. அதை நம்ம எப்படி நம்ம எடுக்கலாம், இஃப் ஃபார்முலா வச்சு 2 விதமாக சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு சின்ன டேபிள் இருக்குது, இதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், இங்கே 5 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈக்குவல் டு இஃப். எப்பவுமே நீங்கள் ஃபார்முலா நீங்கள் கற்றுக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல இருக்க பாருங்க, இன்சர்ட் ஃபங்க்ஷன். இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃபார்முலாவை நீங்கள் க்ரியேட் பண்ணினா உங்களுக்கு கற்றுக்க உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதில் கேட்குது பாருங்க, லாஜிக்கல் டெஸ்ட்டு, வேல்யூ ஆஃப் ட்ரூ, வேல்யூ ஆஃப் ஃபால்ஸு. லாஜிக்கல் டெஸ்ட்னா என்ன? ட்ரூ ஆல் ஃபால்ஸ் டெஸ்ட்டு. இங்கே ட்ரூ ஃபால்ஸுக்குள்ள டெஸ்ட்டை தான் லாஜிக்கல் டெஸ்ட்டுங்கிறாங்க. அப்போ சிம்பிளாக நம்ம இப்போ இங்கே நம்ம என்ன அடிக்க போகிறோம் கேட்டினா, G10 greater than equal to 35. 35க்கு மேலே இருந்தால் பாஸு, 35நாலும் பாஸு, அது கீழேன்னா ஜஸ்ட் நீங்கள் இவ்வளோ தான் அடிக்க போறீங்க. இது கேபிட்டலில் மாற்றிக்கிறேன். G10 இந்த இருக்குல்லங்க பாருங்கள், G10 greater than equal to 35. பாஸ், ஃபெயில்னு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு காமிக்குதுங்களா? நான் ஜஸ்ட்டு இதில் கமாலாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கு. இங்கே டபுள் கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கு. அதுக்கு பாஸுக்கு அப்புறம் உள்ள கமா, அதுக்கப்புறம் இந்த டபுள் கொட்டேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கு. இதை ஓகே கொடுத்தீங்கன்னா இது 34ங்கிறது ஃபெயில்னு காமிச்சிச்சு பாருங்க. அதை ட்ராக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இது ஒரு சப்ஜெக்டில் ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டியே. இதை செலக்ட் பண்ணியும் பண்ணலாம். உங்களுக்கு அதோட அது காமிக்குதுங்களா? G10ங்கிறது இந்த காலம்ங்கிறது. ஆனால் இங்கே 5 சப்ஜெக்ட் வரையில் அதுக்கு வந்து மினிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்குவல் டு இஃப்பு, திரும்பவும் இன்சர்ட் ஃபங்க்ஷன் டேப் போய்க்குங்க. இப்போ லாஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து நம்ம மினிமம் இதுக்குள்ளே இன்னொரு ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். இஃப்பு அது பார்த்தீங்கன்னா B2லேருந்து F2 எழுதி நம்ம இங்கே டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு மினிமம் டைப் பண்ணிக்கங்க. மினிமம் ஓப்பன் ப்ராக்கெட் B2 அண்ட் F2. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35. இதை பார்த்தீங்களா? இதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ சேம் இங்கே நம்ம அதே மாதிரி பழைய மாதிரி பாஸ், ஃபெயில், ஓகே கொடுத்துக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுங்களா? 34 ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஃபெயிலு. இது ஃபுல்லாகவே 35 வந்திருக்கனால பாஸு. மற்றது எல்லாமே 35க்கு மேலே தான். இது 33 ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்குன்னா ஃபெயிலு. இங்கே 34 ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இது ஃபெயிலு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் ஃபார்முலா உங்களுக்கு கொஞ்சம் அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆல்னு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள்.
நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.